மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம், திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கண்ணகி கோட்டம் கட்ட வேண்டும். திருச்செங்கோட்டிலே ஒரு ஜவுளி பூங்கா, திருச்செங்கோட்டிலே காந்தி ஆசிரமம் இருக்கின்றது. அரசே கொள்முதல் செய்து வாய்ப்பிருக்கும். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய நிறுவனர் டி.ஆர். சுந்தர முதலியார் அவர்கள் திருச்செங்கோட்டை சார்ந்தவர். சுந்தர முதலியார் அவர்களுக்கு திருச்செங்கோட்டிலே மணிமண்டபம், ராசிபுரம் சாலையிலிருந்து நாமக்கல் சாலை, வேலூர் சாலை, கொக்கராயன்பேட்டை சாலை தாண்டி பள்ளிப்பாளையம் சாலை, அதை இணைக்கின்ற பகுதி 1வது பகுதி. தோக்கவாடி பள்ளிப்பாளையம் சாலையிலிருந்து சங்ககிரி சாலை, பால்மடை. பால்மடையோடு சேர்த்துவதற்கு அந்த பணியை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருச்செங்கோட்டிலிருந்து அரியானூர், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் 2 இணைக்கின்ற சாலை, அதை 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை, திருச்செங்கோடு வாளரைக்கேட்டிலிருந்து அங்கே லக்காபுரம் வரை செல்லக்கூடிய சாலை, அந்த சாலையையும் 4 வழி சாலையாக நீங்கள் மாற்ற வேண்டும். கோழிக்கால் நத்தத்திலிருந்து வைகுந்தத்துக்கு போடுகிற அந்த சாலையை நீங்கள் சட்டமன்றத்திலே உறுதி கொடுத்தது போல அதை போட்டு தர வேண்டும் என்று. நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையோரத்திலே கொக்கராயன்பேட்டை என்ற கிராமமும் பாப்பம்பாளையம் என்ற கிராமமும் இருக்கிறது. திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது. அதற்கான தீர்த்தவாரி வேண்டும் என்கிற கோரிக்கை, அந்த தீர்த்தவாரியோடு சேர்த்து ஒரு படித்துறையை அமைச்சர் அவர்கள் அங்கே காவிரி ஆற்றங்கரையோரத்திலே அமைத்து தருவாரா என்பதை திருச்செங்கோடு நகராட்சியிலே கழிவுநீர் வெளியேற்றுவதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே அந்தந்த வீட்டுக்காரர்கள் வீதிகளிலே உந்துகுழாய் மூலமாக அதை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். 1 லட்சம் ஜனத்தொகைக்கு மேலே பாதாள சாக்கடை அமைத்து தரப்படும் என்று சென்ற ஆண்டே அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். இந்த ஆண்டாவது திருச்செங்கோடு நகராட்சியிலே பாதாள சாக்கடை அமைத்து தரும் என்ற நல்ல செய்தியை பேரவை தலைவர் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். திருச்செங்கோட்டிலே அர்த்தநாரீஸ்வரருடைய தேர், வைகாசி தேர் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. தேரனுடைய உயரம் 110 அடி. மேல இருக்கிற மின்சார வயர்கள் எல்லாம் பட்டு விபத்துகள் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த 4 வீதிகளில் மட்டும் குறைந்த தூரம் தான், அந்த வீதிகளில் மட்டும் அதை புதைவடமாக மாற்றித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். திருச்செங்கோட்டிலே லாரி தொழில், போர்வெல் தொழில், ஜவுளி தொழில் என்று தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி திருச்செங்கோடு. தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். இஎஸ்ஐ மருத்துவமனை வாடகை கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நிரந்தரமாக ஒரு புதிய கட்டிடம் கட்டி தருவதற்கு திருச்செங்கோடு நகராட்சியிலே உள்ள வார்டுகளை தேர்தலுக்கு முன்னால் மறுவரையறை செய்ய வேண்டும் என்று 21ஆம் ஆண்டே இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கின்றேன். அதே போல மக்கள் தொகையும் சீராக இல்லை. ஆனால் திருச்செங்கோடு நகராட்சியிலே கண்டிப்பாக வார்டு மறுவரையறை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும். 400 கோடி ரூபாய் செலவு செய்து FSPP செயல்படாமல் அங்கு இருக்கிறது. பாதாள சாக்கடை ஒன்று மட்டும்தான் திருச்செங்கோட்டுக்கு தீர்வு. அதை செய்து தர அமைச்சர் முன் வருவாரா என்பதை. திருச்செங்கோடு நகரத்தில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் நாமக்கல் சாலையில் சேலம் சாலை வந்து இணைகிறது, கோழிக்கால் நத்தம் சாலை வந்து இணைகிறது, சங்ககிரி சாலை வந்து இணைகிறது. 5 சாலைகள் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே நாமக்கல் சாலையில் இணைகிறது. ஒரு சிறிய பாலத்தை கட்டினால் போக்குவரத்து நெரிசல் தீர்வு வரும். அமைச்சர் அவர்கள் செய்து தருவாரா என்பதை. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு 2,63,00,000 ரூபாய் திருத்தேர் வலை அமைச்சர் அவர்கள் செய்து தருவாரா என்பதை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை ஈரோடு மாவட்டத்தோடு இணைக்கின்ற சாலைகள் 2 சாலைகள், ஒன்று கொக்கராயன்பேட்டை வழியாக, இன்னொன்று வெப்படை வழியாக. 2 ரயில்வே கேட்டுகளுக்கும் எங்களுக்கு மேம்பாலம் வேண்டும் என்று திருச்செங்கோட்டிலே UPSC, TNPSC, பேங்க் போன்ற பரீட்சைகளுக்கு படிப்பதற்கு வசதியாக பயிற்சி மையத்தை துவங்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பயிற்சி மையத்தை துவங்குவதற்கு முன் வருவாராய். ITI படிக்கின்ற அந்த வாய்ப்பை திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே மல்லசமுத்திரம் பகுதியிலே ஒரு ITI கல்வி நிறுவனத்தை, பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு அமைச்சர் அவர்கள் உதவி செய்வாரா என்று. திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பட்டறைமேடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரிக்கு தொழிலை சார்ந்த சிறு சிறு தொழிற்சாலைகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான சாக்கடை வசதிகளும் இல்லை, சாலை வசதிகளும் இல்லை. மழை பெய்தால் மிக சிரமப்படுகிறார்கள். ஆனால் அமைச்சர் அதை நான்
உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்திலும் பரிந்துரை செய்திருக்கின்றோம். அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று திருச்செங்கோடு நகரத்திலே இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து விட்டீர்கள். இந்த கீழே இருக்க விநியோகம் பண்ற அந்த பைப் லைன் எல்லாம் டேமேஜா இருக்கு. அதுக்கு ஏதாவது திட்டத்தை போட்டு அந்த விநியோகிக்கின்ற பைப் லைன் மல்லசமுத்திரம் குறுவட்டத்திற்கு ஒரு பக்கம் திருச்செங்கோடு வட்டமும் இன்னொரு பக்கம் ராசிபுரம் வட்டமும் இருக்கிறது. திருச்செங்கோடு வட்டத்திலே மல்லசமுத்திரம் இல்லாமல் 5 குறுவட்டங்கள் இருக்கின்றன. மல்லசமுத்திரம் வட்டத்தை உருவாக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். திருச்செங்கோடு மலை அடிவாரத்தில் 2000 குடும்பங்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் பட்டா தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை உங்களிடத்தில் வைத்து பேரவைத் தலைவர் மூலமாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நானும் ஆன்மீக பாதை தான் கேட்கின்றேன். ஆணும் பெண்ணும் சமம் என்ற அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற கோயில் தேர்தல் வாக்குறுதியிலே ரோப்கார் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவதற்கு உதவியாக இருப்பாரா என்பதை தங்கள் திருச்செங்கோட்டிலே பயணியர் மாளிகை மிகவும் சிதிலமடைந்து கிடக்கின்றது. வெகு காலத்திற்கு முன்னால் கட்டியது. அதை இப்பொழுது புதிய கட்டிடமாக கட்டித்தர அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் இருக்கிற தோக்கவாடியிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் இருக்கிற பால்மடை வரை புறவழிச்சாலை தேவை என்று பல முறை கேட்டிருக்கின்றோம். நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை எங்களுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இப்போது இருக்கிற பேருந்து நிலையம், முன்னாடி இருந்த பழைய பேருந்து நிலையம், அந்த 2 பேருந்து நிலையத்தையும் நிலத்தையும் சேர்த்து அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு நீரேற்று பாசனம் விவசாயிகளாக செய்து கொள்வது முதலமைச்சரையும் நான் 2 முறை பார்த்து பேசி இருக்கிறேன். தயவு செய்து சங்ககிரி தொகுதி, திருச்செங்கோடு தொகுதி, பரமத்தி வேலூர் தொகுதி, கரூர் தொகுதி போன்ற தொகுதிகளிலே அதற்கான அந்த திட்டங்களுக்கான அனுமதியை கொடுப்பதற்கு அரசு இப்போது பரிசீலிக்க வேண்டும் என்ற மாண்பு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவைக்கு என்னை அனுப்பி செயல்படுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பளித்திருக்கிற திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.